தான் சொல்லுவதை புரிந்து கொள்ளாமல் ஊடகங்கள் தவறான செய்தியை பரப்புவதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். சொல்லியிருக்கோம், ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கிறது. நான் என்ன சொல்றேன்றதை புரிஞ்சிக்காமையே மீடியால நீங்க தமிழ்ல தான் நான் சொல்றேன், தெளிவா சொல்றேன். அப்பயுமே நாங்க சொன்ன கருத்துக்கு மாற்று கருத்து தான் நீங்க எல்லாரும் பதிய வைக்கிறீங்க. மீண்டும் உங்களுக்கு தெளிவா சொல்றேன், நான் என்ன சொல்றேனோ அதை கரெக்டா நீங்க நியூஸ்ல போடுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். அன்னைக்கு மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் முடிஞ்ச உடனே உங்களை அழைத்தோம். அழைச்சு நாங்க என்ன சொல்றோம், எங்க மாவட்ட செயலாளர்களுடைய கருத்துகள் இன்னைக்கு கேட்கப்பட்டிருக்கிறது. இது முதல் ஆலோசனை கூட்டம் தான். மீண்டும் ஆலோசனை கூட்டம் நடக்கும். அப்பொழுது எங்களுடைய இறுதி முடிவை நாங்க சொல்லுவோம். நான் தெளிவா சொல்றேன், இது ஒன்லி டிஸ்கஷன் தான், டிசிஷன் கிடையாதுன்றதையும் நாங்க சொல்றோம். அப்ப மாவட்ட செயலாளர் கருத்து என்னன்னு நீங்க கேக்குறீங்க. அப்ப நாங்க என்ன சொல்றோம், எல்லா இடத்திலுமே இன்னைக்கு நம்ம 40 தொகுதியிலும் தனிச்சு போட்டிடலாம் என்றது நம் மாவட்ட செயலாளர்கள் கருத்தாக இருந்தது. இன்னொரு கருத்தாக இருக்கின்றது, பார்லிமெண்ட்டுக்கு 4 வழிதான். ஒன்று அதிமுக கூட்டணி, இன்னொன்னு திமுக கூட்டணி, ஒன்னு பாஜக கூட்டணி, இல்ல தனிச்சு களம் காணும். இது 4 தான். அப்ப தனித்துன்றது பெரும்பான்மையானவர்கள் சொன்னாங்க. வேறு சிலர் திமுக கூட்டணி என்று சிலரும், அதிமுக கூட்டணி என்று சிலரும், பிஜேபி கூட்டணி என்று சிலரும் சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னது நான் நல்லா புரிஞ்சுக்கங்க, மாவட்ட செயலாளர்கள் சொன்னது 2014 நமக்கு கொடுக்கப்பட்டது போல சீட்டு, அதாவது 14 சீட்டு கொடுத்து ரெஸ்பெக்டோட, மரியாதையோட நமக்கு வழி நடத்துறவங்களோட நம்ம கூட்டணி அமைப்போம் என்பது அவங்க கருத்து தான். இது தலைமையின் கருத்தோ என்னுடைய கருத்தோ கிடையாது. ஆனா இன்னைக்கு எல்லா பிரஸ் அண்ட் மீடியால என்ன சொல்றீங்க, பிரேமலதா விஜயகாந்த் பொதுச் செயலாளர் 14+1 கொடுத்தாதான் அவங்க கூட கூட்டணி என்று சொல்றாங்கன்ற மாதிரி நீங்க போடுறீங்க. நாங்க என்ன சொல்றோன்றது கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு நீங்க தயவு செஞ்சு போடுங்க நான் கேட்டுக்கிறேன். இது ஆலோசனை கூட்டம் தான். ஆலோசனை கூட்டத்துல எங்க மாவட்ட செயலாளர்கள் கருத்து தான் உங்ககிட்ட சொன்னோம். அதனால இன்றைக்கு மீண்டும் உங்களுக்கு சொல்றேன், அடுத்த ஆலோசனை கூட்டம் நடந்து அதுல செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.